ஆப்பிரிக்கா கூட நான் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்பிரிக்காவில் கூட நான் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. இங்கே இருக்க மக்களுக்கு தெரிஞ்ச கஷ்டம் இங்கே இருக்க நீர்வளத்துறைக்கு தெரியும். இங்கே கவர்மெண்ட் வந்து இன்வைட் பண்ணுறாங்க, என்ஜிஓஸ் வந்து ஒர்க் பண்ணுங்க, வாலண்டியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுங்க, ஊரில் இருக்க மக்கள்லாம் சேர்ந்து அங்கே இருக்க நீர்நிலை சரி பண்ணுங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் இன்வைட் பண்ணாங்க. எங்களுக்கு பர்மிஷன் யாரு கொடுக்கணும்னா இங்கே இருக்க வந்து நீர்வளத்துறை பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட். அங்கே வந்து யாராச்சும் ஒரு ஆள் தடையா நிற்கிறாங்க. மொத்தமா இதுக்கு மட்டும் எவ்வளவு செலவாச்சு? நீங்களே கெஸ் பண்ணுங்களே, ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் சேனல், அதில் நிறைய இடம் காணாமல் போயிடுச்சு. ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணணும். ப்ளஸ் சீமைக்கரை மரங்கள் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருந்துச்சு, கரைகள் இல்லை. ப்ளஸ் இந்த ஊரணி, ப்ளஸ் இந்த கண்மாயில் ஒரு இது எவ்வளோ வந்துடும் தெரியல. கவர்மெண்ட்ட போனோன்னா அப்படி 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா சொல்லுவாங்க. 5,20,000. இல்லைங்க, ரொம்ப கம்மிங்க 5 லட்ச ரூபாங்கிறது. ஆமாம், அதுதான் இங்கே ஒரு பார்வையே அப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி நீர்நிலைகள் சீரமைக்கு வந்து ரொம்ப பொருட்செலவு எடுக்கும், சாமானிய மக்களால் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒர்க் பண்ண வேண்டியது சப்போஸ் டு பி 500க்கு மேலே இருக்கும். அது எல்லாமே தடையில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த பெர்மிஷன்ஸ் இல்லாமல் தான். இப்போ ராம்நாட்லேயே நாங்கள் இப்போ இந்த பெரிய குளத்துக்கு வந்து பெர்மிஷன் ஈஸியாக கிடச்சிருச்சு. பட் இதுக்கு முன்னாடி பண்ண சங்கரத்தேவனுக்குலாம் 3 மாதம் நாங்கள் கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் நாராயணன் காவிரின்னு 48 கிலோமீட்டர், அந்த 48 கிலோமீட்டர் சரி பண்ணால் கிட்டத்தட்ட 200 கிராமத்துக்கு தண்ணி போகும். அதுக்கு இப்போ வரைக்கும் எங்களுக்கு பெர்மிஷன் இல்லை. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் எனக்கு தெரிஞ்சு அவங்க அழைப்பு விடுத்தாங்க, தன்னார்வலர்கள் எல்லாமே வரலாம், தனியார் அமைப்புகள் எல்லாம் வரலாம்னு அழைப்பு விடுத்தாங்க. அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகம் இல்லைன்னா அந்த வட்ட அலுவலர்கிட்ட வாங்கினா போதும், பர்மிஷன் வாங்கினா போதுங்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அது ஈஸியாக இல்லைன்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு இல்லை. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, ரெஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எனக்கு ஈஸி பெர்மிஷன் கிடைக்கிறது, ஒர்க் போயிட்டு தான் இருக்கு. இப்போ நான் இங்கே நின்றுட்டு இருக்கப்ப எனக்கு வந்து பட்டுக்கோட்டையில் ஒர்க் போயிட்டு இருக்கு, நாமக்கல்ல ஒர்க் போயிட்டு இருக்கு. எப்படி ஒர்க் போயிட்டு இருக்கு? பெர்மிஷன்ஸ் அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் அப்படி இருக்கிறாங்க, பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இங்கே கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து இன்வைட் பண்ணுறாங்க, என்ஜிஓஸ் வந்து ஒர்க் பண்ணுங்க, வாலண்டியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுங்க, ஊரில் இருக்க மக்கள்லாம் சேர்ந்து அங்கே இருக்க நீர்நிலை சரி பண்ணுங்கன்னு கவர்மெண்ட்டே இன்வைட் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் இன்வைட் பண்ணுறாங்க. எங்களுக்கு பர்மிஷன் யாரு கொடுக்கணும்னா இங்கே இருக்க வந்து நீர்வளத்துறை பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட். அங்கே வந்து யாராச்சும் ஒரு ஆள் தடையா நிற்கிறாங்க. பெர்மிஷன்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக அடுத்த டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒர்க் பண்ணணும்னா, நான் எனக்கு இந்த லேக்குக்கு பர்மிஷன் கொடுங்க, இந்த ஆறுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டால் அவங்க வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. எங்களோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, எங்களோட ஒர்க்கு என்னென்ன ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி கேட்பாங்க, பட்ஜெட்டுக்கு எப்படி பண்ண போறோன்னு கேட்பாங்க. அதே நேரத்தில் இந்த ஏரியில இது பண்ணுங்க, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இவ்வளோ மண்ணை எடுங்க, மண்ணை விற்கக்கூடாது, வேற மரத்தை வெட்டி விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் யூஸ்வலான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இங்கே வந்து கலெக்டரால கூட 3-4 மாசத்துல முடிக்க முடியாது அந்த பர்மிஷனுக்கான நீடட் டாக்குமெண்ட்ஸ். அவ்வளோ டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் அவ்வளோ டேட்டா கேட்டிருக்காங்க என்கிட்ட. நான் அவங்க வந்து ஒரு சாதாரண என்ஜிஓ, எந்த ஒரு பின்புலமே இல்லாது, எங்கள்கிட்ட இருக்க ஒரே ப்ளஸ் இது வரைக்கும் ஒர்க் பண்ண அந்த இம்பாக்ட் ஸ்டோரிஸ் தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே தவிர வேற எதுவும் எங்கள்கிட்ட கிடையாது. நான் அந்த லிஸ்ட் காட்டுறேன் பாருங்க, வேற டிஸ்ட்ரிக்டோட லிஸ்ட்டும் காட்டுறேன், வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எனக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கான டேட்டாவும் காட்டுறேன், இவங்க எனக்கு அனுப்பிச்ச லெட்டரையும் காட்டுறேன். அதுக்கப்புறம் நாங்க வந்து அலைஞ்சோம், அதுக்கப்புறமா அலைஞ்சுட்டு தான் இருக்கோம்.